லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, அந்த திசை நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு கிரகத்துடைய திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த திசை நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறது நீங்களே பார்த்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய அந்த வீடு, இப்போ உதாரணத்துக்கு தனுசுல ஒரு கிரகம் இருக்குதுங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த கிரகத்தினுடைய திசை உங்களுக்கு நடக்குது. இப்போ உங்களுக்கு சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய திசை நடக்குது. பொதுவாக சொல்கிறேன், நான் லக்னம்லாம் சொல்லலை. லக்னமே நான் சொல்லலை. சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் குருவோட வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு இருந்தால், அந்த குரு அங்கேயே இருக்கலாங்க. இல்லாட்டினா மீனத்தில் இருக்கலாங்க. இல்லாட்டினா கடகத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த சூரிய திசை ரொம்ப டாப்பாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இப்போ எந்த கிரகம் அங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதி ஆட்சி அடைஞ்சிருக்கணும். இதுதாங்க கணக்கு. இல்லைன்னா உச்சம் அடைஞ்சிருக்கணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நம்மளுக்கு நடக்கிற திசை இப்போ சனி திசை நடக்குதுங்க அப்படின்னா, சனி இருக்கும் வீட்டு அதிபதி. சனி இப்போ இதில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் அங்கேயே இருக்கணும், இல்லைன்னா துலாத்தில் இருக்கணும், இல்லாட்டினா மீனத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு சனி திசை டாப்பாக இருக்குங்க. லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த திசை ஓரளவுக்கு கண்டிப்பாக நன்மைகளை பண்ணும். அது இருக்கும் வீட்டு ஆதிபத்தியத்தை பொறுத்து, அந்த லக்னத்துக்குண்டான ஆதிபத்தியத்தை பொறுத்து. மற்றபடி பொருளாதாரம் நல்லா இருக்குங்க. அதே சமயம் இந்த வருடம் 2026 எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டுங்க. எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க நேயர்கள் அனைவருக்கும். தேங்க்ஸ்.